Taste the Daily. தமிழகத்தின் உயர்கல்வியில் உள்ள சிக்கலை தீர்க்க பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என விடிய அரசுக்கு அண்ணா பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பாலகுருசாமி வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தின் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் முழுநேர துணைவேந்தர்கள் இல்லாமல் இயங்கி வருவதாகவும் இதனால் மாநிலத்தில் உயர்கல்வி வளர்ச்சியில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் துணைவேந்தர்கள் இல்லாததால் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படாமல் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் கல்வியின் தரமும் ஆராய்ச்சியின் தரமும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணா பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே கல்லுப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாமில் அளித்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காததால் மனுக்களை காணவில்லை என ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயி ஒருவர் மனு அளித்தார். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி முகாமில் மனு அளித்து 45 நாட்களுக்கு மேலாகியும் நடவடிக்கை எடுக்காமல் முதலமைச்சரின் குறைதீர் எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் முறையாக பதிலும் அளிக்கவில்லை என விவசாயி குற்றம் சாட்டினார். மேலும் விடியா திமுக அரசு மக்கள் மீது அக்கறை இல்லாமல் விளம்பர நோக்கத்திற்காக முகாம் நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் பொதுமக்களுக்கு நன்மை செய்யறேன்னு சொல்லி இந்த முகாம் நடத்துறாங்க. தொடர்ச்சியா முதலமைச்சரினுடைய தனிப்பிரிவு 1100க்கு பலமுறை தொடர்பு கொண்டு இந்த மனுவை என்னாச்சுன்னு கேட்டால் கூட சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையிட வந்திருக்கேன். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே புதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட தனியார் மதுபான கூடத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர். திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் மணமகள் என்ற பெயரில் மதுபான கூடம் திறப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி ஞாயிற்றுக்கிழமை மதுபான கூடம் திறக்கப்பட்டதால் அதனை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெருவிற்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து மக்களின் வாழ்க்கையை சீரழித்து வரும் விடிய அரசு தற்போது தனியாருக்கும் மதுபான கூடம் திறக்க அனுமதி அளிப்பதாக மக்கள் விமர்சித்தனர். திருவள்ளூரில் வீடு கட்டுவதற்காக மின் இணைப்பு கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பித்து வெகு நாட்களாகியும் இதுவரை இணைப்பு வழங்கப்படவில்லை என மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்தனர். மணவாள நகரில் உள்ள துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட மேல் நல்லாத்தூர், பட்டறை மற்றும் அதிக்கத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு கட்டுவதற்காக சிலர் தற்காலிக மின் இணைப்பு கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளனர். ஆனால் திறனற்ற திமுக அரசின் மின்துறை அதிகாரிகள் இதுவரை ஆய்வு செய்யாமலும் மின் இணைப்பு வழங்காமலும் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இபியில் நாங்கள் அப்ளை பண்ணி எங்களுக்கு ரெசிப்ட் வந்துருச்சு. நாங்கள் அவங்க சைட் விசிட்டும் வரல. இது வரைக்கும் கால் பண்ணால் கூட எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. வந்தால் கூட இங்கே இப்போ இல்லை சார் இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு சீக்கிரம் கொஞ்சம் கனெக்ஷன் கொடுக்க குயிக்காக சைட் விசிட் பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் இபி இல்லாமல் தண்ணியை வெளில கொடுத்து தான் வாங்குகிறோம். ஒரு டேங்க் 3000க்கு மேலே தான் போட்டு வாங்குகிறோம். மதுரை வெள்ளக்கல் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் சாலையில் கழிவுநீர் ஆறாக ஓடுகிறது. மாநகராட்சியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டது போக மீதமுள்ள கழிவுநீர் அருகில் உள்ள கிடங்கிற்கு குழாய் மூலம் அனுப்பப்படுகிறது. இந்த நிலையில் கழிவுநீர் செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 2 நாட்களாக சாலை மற்றும் வயலில் பாய்ந்து வருகிறது. துர்நாற்றம் வீசி வருவதுடன் நோய் தொற்று அபாயமும் உள்ளதால் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் கரசங்கால் ஊராட்சியில் உள்ள வனப்பகுதியில் தனியார் ஆலையின் ரசாயன கழிவுகளை கொட்டி தீ வைத்து எரிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரசங்கால் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளும் படப்பை பகுதியில் செயல்படும் தனியார் ஆலை கழிவுகளும் வனப்பகுதியில் கொட்டப்பட்டு எரிக்கப்படுவதாகவும் இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை விடிய அரசின் வனத்துறையினர் அதிகாரிகளும் ஊராட்சி நிர்வாகமும் தடுப்பதில்லை எனவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலைக்காக மலேசியா சென்ற கணவரை வீட்டிற்கு அனுப்பாமல் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் அவரது மனைவி புகார் அளித்துள்ளார். விடியா திமுக அரசு தமிழ்நாட்டில் போதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தாததால் ராமப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் கடந்த ஆண்டு மலேசியாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அவர் பணிபுரியும் தனியார் நிறுவனம் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்துக் கொண்டு 18 மணி நேரம் வேலை செய்ய வைத்து கொடுமைப்படுத்துவதோடு 8 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ள ராஜ்குமாரின் மனைவி பவித்ரா கணவரை மீட்டுத் தரக்கோரி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்கள பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் 3 லட்சம் கொடுத்தாதான் நாங்கள் விடுவோம்
எங்களுக்கு காசு அனுப்புங்க, இல்லைன்னா விட மாட்டோம், நாங்கள் அடித்து துன்புறுத்துவோம், அடிப்போம் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அது இதுன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் விற்று அரேஞ்ச் பண்ணி 1 லட்சம் அனுப்பி விட்டோம். 1 லட்சம் அனுப்பி விட்டதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் நீங்கள் 8 லட்சம் கட்டுங்க, அப்போ தான் நாங்கள் விடுவோம், இல்லைன்னா விட மாட்டோம், 8 லட்சம் கட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் கட்டலைன்னா நாங்கள் வேறு மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கரூர் மாவட்டம் திருமாநிலையூர் கிராமத்தில் 40 கோடியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வந்த 1 மணி நேரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பழைய பேருந்து நிலையம் அருகில் இருப்பதாலும் சாலைகள் குறுகலாக உள்ளதாலும் நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். அதிமுக ஆட்சியில் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படா வண்ணம் கோடாங்கிப்பட்டியில் பேருந்து நிலையம் கட்ட ஏற்பாடு செய்த நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விடிய அரசு அவசர கதியில் முன்னேற்பாடு எதுவுமின்றி புதிய பேருந்து நிலையத்தை திறந்ததாக மக்கள் குற்றம் சாட்டினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சாலை வசதி இல்லாததால் சேரும் சகதியுமான பாதையில் நடந்து செல்லும் அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். காரைக்காட்டான்குறிச்சி கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் நகருக்கு செல்ல சாலை வசதி அமைத்து தர பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சேரும் சகதியுமான பாதையில் நடந்து சென்று வருகின்றனர். ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் உடனடியாக தார் சாலை அமைத்து தராத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அப்பகுதி மக்கள் எச்சரித்திருக்கின்றனர். எங்களுக்கு சாலை வசதி இல்லை. இங்கேருந்து தான் ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள் போகுதுங்க. இங்கே போக முடியல, சகதியும் சேருமா இருக்குது. 2வது திரும்பி முருங்கைக்கட்டையை கொட்டி தண்ணி வர முடியாது. முருங்கைக்கட்டையை ரோட்டு ஓரமாக இருக்கிறதால பாம்பு பூச்சி இப்போ பள்ளி எத்தனையோ விஷப்பு பாம்புகள் அதில் தங்கியிருக்கு. ரேஷன் கடைக்கும் இது வழியாக தான் வரோம். ரேஷன் கடைக்கும் வர வழி இல்லை. நாங்களும் எம்எல்ஏட்ட சொல்லி பார்த்தோம், எம்பிகிட்ட சொல்லி பார்த்தோம், கவுன்சிலர்கிட்ட சொன்னோம், பிரசிடென்ட் சொன்னோம், யாருமே இது உதவி பண்ணலை. ஆனால் மழை காலங்களில் இதை யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி மழை காலங்கள்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றி தான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், ரேஷன் கடைக்கு போகிறதா இருக்கட்டும், இப்படி தான் சுற்றி தான் வந்தாகணும். அதனால் எத்தனையோ பேர்கிட்ட இது கம்ப்ளைண்ட் பண்ணியும் பார்த்தாச்சு. இத்தனை வருஷத்தில் இதுக்கான மாற்றம் எதுவுமே நடக்கலை.